இந்த கதை யாரை பத்தினா ஐசக். இவன் எல்லாருடைய பொருளோட விளையாடுவான், ஆனா இவனோட பொருளை யாருக்குமே கொடுக்க மாட்டான். இப்படி இருந்த பையனை மோனிகா எப்படி உணர வச்சான்றதுதான் இந்த கதை. வாங்க பார்க்கலாம். யார் பெல் அடிக்கிறது? ஐசக் போய் யாருன்னு பார்த்துட்டு வா. ஐசக் யாருப்பா வந்தது? அப்பா மோனிகா வந்திருக்காப்பா. மோனிகாவா? சரி, நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க, எனக்கு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு, நான் போய் பாக்குறேன். மோனிகா உன் கையில என்ன வச்சிருக்க? ஐயோ, இத சொல்ல மறந்துட்டேன் பாரு. நீ உன்னோட கலர் பென்சிலாம் உங்க பெரியப்பா வீட்ல விட்டுட்டேன்னு சொன்னால, அதனால நான் உனக்கு ஸ்கெட்ச் பென்சிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் மோனிகா. வெல்கம். பாருங்க ஐசக் மேல மோனிகா எவ்வளவு அக்கறையா இருக்கா. ஆது வரேன். வா ஐசக், உள்ள வா. ஆமா ஐசக், இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்க, அதுல என்ன இருக்கு? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஹே ஆமா, இன்னைக்கு உன்னோட பர்த்டேல ஹேப்பி பர்த்டே டு யூ. இங்க பாரு, என் பெரியப்பா எனக்கு டாய் கொடுத்திருக்காரு. வாவ், சூப்பரா இருக்கு இந்த டாய். நான் வீட்டுக்கு போறோம். ஏய் ஐசக் நில்லு. அட இது என்ன? ஐசக் கிஃப்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஐசக் என்ன கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடிட்டு இருக்கியா? நானும் வரட்டுமா? இந்த மேட்ச் நான் அப்பா கூட விளையாடுறேன், நீ அடுத்த மேட்ச் என் கூட விளையாடு. சரி ஐசக். ஐசக் ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நீ மோனிகா கூட போய் விளையாடுனா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஓகே. ஏ ஐசக் வரியா? நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். இல்ல மோனிகா. ஏய், நீ தானே அடுத்த மேட்ச் என் கூட விளையாடுறேன்னு சொன்ன. எனக்கு விளையாடி டயர்டா இருக்கு, நான் போறேன். ஐசக் திரும்பவும் அவன் வேலையை காமிச்சிட்டானே. இந்த ஐசக் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐடியா. ஐசக் என்கிட்ட எந்த பொருளுமே ஷேர் பண்ண மாட்டேனே. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. முதல்ல நம்ம அவனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ ஐசக். ஹலோ. எப்படி இருக்க ஐசக்? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எங்க அப்பா அமெரிக்காக்கு போயிட்டு வந்தார்ல, அப்ப நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் இந்தியால எங்கேயுமே கிடைக்காது. நாளைக்கு நான் ஸ்கூல்ல உனக்கு காட்டுறேன். ஓகே. ஏ ஐசக், நேத்து நான் உனக்கு சொன்னல, எங்க அப்பா அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்த சாக்லேட்டை காமிக்கிறேன்னு. இங்க பார், இதுதான் அது. ஐயா இந்த சாக்லேட் ஐடியா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. ஐயா ஆனா இது சாதா சாக்லேட் இல்ல, மேஜிக் சாக்லேட். இத சாப்பிடுறவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. இத சாப்பிடு. ஏ ஐசக் எங்கடா போன? நீ என் கண்ணுக்கே தெரியல. ஐசக். ஏ ஐசக் எங்க இருக்க? ஏ ஐசக் இங்க தானே இங்க இருக்க, நான் உன்னை புடிச்சிடுவேன். எங்க இருக்க? ஏ ஐசக். Oh no! ஐசக். Oh no! நீயும் நல்லா தெரியல, உன் கண்ணுக்கு என் ஸ்கேல தெரியுதா? அம்மா இதுல என்ன வேலை? மோனிகா எனக்கு மேஜிக் சாக்லேட் தந்தா, அது சாப்பிட்டா மறைஞ்சிடுவேன்னு சொன்னா. நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனா? மேஜிக் சாக்லேட்லாம் அப்படி ஒண்ணு இல்ல. நான் இப்போ உனக்கு ரெண்டு மேஜிக் காட்டுறேன். ஒண்ணு, நாளைக்கு நீ வரும்போது உங்க அப்பாவை அம்மாவை கூட்டு வரணும். ரெண்டாவது, இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு வரணும். நட பிரின்சிபல் ரூமுக்கு. என்னாச்சு ஐசக்? ஏன் இப்படி அழுவுற? நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, மேஜிக் சாக்லேட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்திட்ட. பின்ன நீ மத்தவங்க பொருள் எல்லாம் விளையாடுற, ஆனா உன்னோட பொருளை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்ற. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் விளையாடுறதுக்குன்னு வந்தா கொஞ்ச நேரத்துல விளையாடலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சாரி மோனிகா. இட்ஸ் ஓகே. இனிமேட்டு உன்னோட பொருள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவல? ஷேர் பண்ணுவேன். சரி வா, எங்க அப்பா வாங்கிட்டு வந்த சாக்லேட் இன்னொன்னு இருக்கு. இதை சாப்பிட்டனா அப்படியே ஆகாயத்துல பறக்கும். ஐயோ இந்த சாக்லேட்டா? எனக்கு சாக்லேட் வேணாம், ஆகாயத்துல பறக்கவும் வேணாம். அலோடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஷேரிங் இஸ் கேரிங்.
சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.